தொழில் செய்க 4 தூண்களை நன்கு அறிந்து தொழில் செய்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு 4 தூண் அப்படின்றது உங்களோட தொழில். நீங்கள் வந்துட்டு எந்த தொழில் பண்ணாலும் சரி, ஓகே, உலகத்தில் நீங்கள் வந்துட்டு விவசாயத்துலேருந்து விஞ்ஞானம் வரைக்கும் எந்த தொழில் பண்ணாலும் இந்த தொழிலில் காமனாக இருக்கக்கூடிய 4 தூண்கள் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4லையுமே ஒரு தொழில் முனைவோராக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வேறு லெவலில் போகும். டியர் ஆண்டர்ப்ரனர்ஸ், ஓகே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அகம் குளோபல் கேர், ஓகே, பிஸ்னஸ் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நிறைய அவங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ், அதுக்கான காரணங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் 4 பிஸ்னஸ் சர்வீஸ் அண்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நிறைய இண்டஸ்ட்ரி பார்த்துருக்கோம். ஸோ விவசாயம், விஞ்ஞானம், கட்டுமானம், அது மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா சமையல், ஸோ கல்வி, மருத்துவம், சுற்றுலா, போக்குவரத்து, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி பார்த்துருக்கோம். சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அந்த எவ்வளோ இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரீஸில் எந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதில் பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, அதில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் இந்த 4 கேட்டகரின்றது 4 தூண்னு சொல்லலாம் டியர் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஓகே, ஸோ பிஸ்னஸ் பீப்புள் இந்த ஒரு நிறைய பேர் நான் பிஸ்னஸில் பார்க்குறப்ப நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொன்றில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் மற்ற விஷயங்களை பற்றி யாரும் பெருசாக கற்றுக்கணுன்ற அறியாமையில் நிறைய பேர் இருக்காங்கன்றதை நான் இங்கே ரொம்ப வருத்தமாக பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ ரியாலிட்டியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு இந்த 4மே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸில் அவர் கண்டிப்பாக பெரிய லெவலில், அதாவது வெற்றி பெற முடியும். ஒரு பேசிக்கான ஒரு வெற்றியை பெற முடியும் அவங்களால. ஓகே, ஸோ அது தெரியல அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டம். இப்போ எக்ஸாம்பிள் விவசாயம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த 4ல் ஒன்று தெரியும், ஸோ பட் இன்னொன்று தெரியாது. அதனால் இன்னொன்று தெரிஞ்சவங்களை சார்ந்தவங்க இருக்கிறதுனால அவங்க அந்த தொழிலில் டெவலப் ஆக முடியாமல் பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு நிறைய நெகட்டிவான விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையில் ரொம்ப வெளியே அனுபவிக்கிறாங்க. நான் சொல்கிறது விவசாயத்தில் மட்டும் கிடையாது, எல்லா தொழிலையுமே. ஸோ நீங்கள் வந்துட்டு கல்வியிலேருந்து விஞ்ஞானத்துலேருந்து நீங்கள் எவ்வளோ பெரிய மாஸ்டராக இருந்தாலும் இந்த 4ல் நீங்கள் 1ல் மாஸ்டராக இருந்தால் 10 கேட்டிங்கன்னா பெரிய ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் இந்த 4யுமே கரெக்டாக தெரிஞ்ச ஒரு தொழில் முனைவோர் மட்டும்தான் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4யுமே கற்றுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய டைமில் எடுக்காது. ஓகே, ஃபஸ்ட் இந்த 4 என்னன்றதை பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் ஃபஸ்ட்டு உற்பத்தின்ற ஒரு கான்செப்ட்டுங்க. அந்த தொழிலில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் அல்லது அந்த சேவை, இந்த ரெண்டுமே எப்படி நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த சேவையும் அந்த பொருளையும் உருவாக்குறதுக்கான அறிவை நம்ம முதல்ல கற்றுக்கணும். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கத்திரிக்காய் எப்படி உருவாக்குறது, அதுக்கான தண்ணி எவ்வளோ ஊற்றணும், பயிர் எப்படி விளைவிக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி நீங்கள் விஞ்ஞானத்தில் இருந்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் இருக்குது, அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், அது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ரேம் ரோம் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்துட்டு ஒரு வீட்டை கட்டணும், என்ன மாதிரி அதில் நாலேஜ் அப்படின்ற விஷயங்கள் தேவைன்றதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர்னு சொல்லலாம் நம்மளுடைய பிஸ்னஸில். ஓகே, ரெண்டாவது, ஓகே, நம்ம உருவாக்குறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் உருவாக்கிடுவீங்க. அதை நம்ம ரொம்ப ரொம்ப பத்திரமா சேஃப்டியாக பாதுகாத்து வச்சுருக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும். சரியா? ஸோ அப்போ இதில் எண்ட் ஆஃப் த கஸ்டமர் யார்? ஒரு தொழிலுடைய பொருள் அல்லது சேவையை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோரோ அல்லது அந்த நிறுவனமோ எண்ட் ஆஃப் த கஸ்டமராக இருக்கக்கூடிய நுகர்வோர்னு சொல்லக்கூடிய கஸ்டமர்ஸ் அந்த ஒரு ஓகேவா, அந்த நுகர்வோர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அதை பாதுகாக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். நிறைய பொருள் வீணாயிடும், நிறைய கெட்டு போயிடும், நிறைய டேமேஜ் ஆகும், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்குது. அப்போ இதை சேஃப்டியாக வச்சிருக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோம். ஒரு சில கம்பெனிஸில் டிஃபால்ட்டாகவே அதுக்குன்னு அவங்க மெனக்கெட்டு பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனியில் வெளியே இருக்க ஒரு சோர்ஸை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு நமக்கு இல்லாமல், ஏன்னா நம்மளுடைய மிகப்பெரிய முதலீட்டை அதில் நம்ம போட்டு அதை நம்ம பண்ணுற மாதிரி இருக்குன்றப்ப டெஃபினெட்லி இதை பற்றின அறிவு நம்ம எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த இடத்துல எப்படி வைக்கணும், ஸோ எந்தெந்த சீசன்ஸில் என்னென்ன மாதிரி கிளைமேட்லாம் இருக்கும், அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவை வளர்த்துக்கிட்டு, ஸோ இந்த செகண்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் அண்ட் சேஃப்டி, பாதுகாப்பு அப்படின்ற ஒரு இதில் நம்ம மாஸ்டராக இருக்கணும் ஆஸ் ஒரு தொழில் முனைவோராக. ஓகே, ஸோ தேர்ட் என்னன்னா சர்வீஸுங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி என்ன, நிறைய பேர் சூப்பரான ஒரு தரமான ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க, சூப்பரான சர்வீஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க, சேல்ஸ்லாம் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஆனால் அது ப்ராப்பராக அவங்களுக்கு அந்த பொருள் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது, எந்த அளவுக்கு அது நல்லா இருந்திருக்கு, எந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு அதில் இன்னும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்ற ரிசர்ச் வந்துட்டு 100% கம்பெனிகள் பெருசாக பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்க 10% பண்ணுறவங்க பெரிய லெவலில் இருக்காங்க. ஓகே, ஒரு கம்பெனியை கஷ்டப்பட்டு உயிரை
உயிரை கொடுத்து உருவாக்கி ஒரு பொருளை உயிரை கொடுத்து அவ்வளோ உழைப்பை போட்டு தயார் பண்ணி எண்ட் ஆஃப் த அந்த ஒரு சர்வீஸ்ன்ற ஒரு விஷயம் மெயினாக நம்ம ஊரில் பிஸ்னஸ் பண்ண நிறைய பேருக்கு வந்துட்டு இதில் ஒரு கிளாரிட்டி இல்லைங்க. ஒரு கஸ்டமரை எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒரு கஸ்டமரை எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த விஷயங்களை கொடுக்கணும், அவங்க சரியாக பண்ணாங்களா இல்லையா, அதில் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அந்த சர்வீஸை எப்படி பர்ஃபெக்டாக கொடுக்கலான்னு ஒரு டீமையே நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் நமக்கு அறிவு இருக்குன்றதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மிகப்பெரிய ஒரு அறிவுங்க. ஓகே, இந்த அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு தொழில் முனைவராக நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவராக இருந்தாலும், ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்க இருந்தாலும், கண்டிப்பாக இந்த 3வது அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது ஓகே, இந்த இருக்கிறதுலேயே 4லேயுமே மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அறிவு என்னென்னா இந்த சேல்ஸ்னு சொல்லக்கூடிய விற்பனை அறிவு. ஓகே, ஸோ நீங்கள் உலகத்தில் நம்பர் 1 ப்ராடக்ட் வச்சுட்டு இருக்க ஒரு நபராக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு சேல்ஸ் தெரியல, மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணி அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும்னு தெரியலன்னா கண்டிப்பாக உங்கள் தொழில் ஓகே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இருக்கிறதுலையே இந்த 4லேயுமே ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியான ஒரு விஷயம். மற்ற 3 கூட கொஞ்சம் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணலாம், அல்லது ஆல்ரெடி ஒரு நாலேஜ் இருக்குது அவங்கள நம்ம வச்சுக்கலாம். ஆனால் சேல்ஸுன்றது ஒரு மிகப்பெரிய பிரதானமான ஒரு விஷயம். ஏன்னா சேல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா மக்களையும் ஹேண்டில் பண்ணுற ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமரையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், கூட இருக்க வேலை செய்கிற எம்ப்ளாயீஸு, கூட இருக்க பார்ட்னர்ஸு எல்லாரையுமே மக்களை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஸ்கில் சேல்ஸில் தான் கற்றுக்க முடியும். மேனுஃபேக்சரிங்கில், சர்வீஸில் இதெல்லாம் ரொம்ப ரேர் தான். ஓகேவா? ஆனால் சேல்ஸில் தான் 99% நீங்கள் பெருசாக கற்றுக்க முடியும். அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் உங்கள் கம்பெனிக்கு, நம்மளுடைய ஸ்டார்ட் பண்ணுற நம்ம கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு இன்கம் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது சேல்ஸ் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு கேட்டகரி. சரி, ஓகே. ஸோ அந்த கேட்டகரி நம்ம நல்லா மாஸ்டர் லெவலில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4ல் ரொம்ப பிரதானமானது சேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதை கற்றுக்கிட்டோம்னா மற்ற விஷயங்களை கற்றுக்கிட்டு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணாமல் என்ன தரமான சர்வீஸ் நீங்கள் கொடுத்தாலும், என்ன தரமான ஸ்டோரேஜ் நீங்கள் வச்சுருந்தாலும், என்ன தரமான நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணாலும் ஒரு யூஸும் கிடையாது. எக்ஸாம்பிள், விவசாயிங்க கஷ்டப்பட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் உருவாக்குவாங்க, ஆனால் அவங்களுக்கு எப்படி விற்கணும்னு தெரியல. அந்த விற்கிறதுக்கு இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கான விலையை சரியாக நிர்ணயம் பண்ண முடியாமல், அவங்களுக்கான ஒரு விஷயத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியாமல் ஓகே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு அவங்களா கற்றுக்கிட்டு அவங்களாவே மக்கள்கிட்ட ரீச் பண்ணுற அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் டிஃபால்ட்டாகவே கிடைக்கும். அண்ட் இது போக மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையுமே கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை உருவாக்குவீங்க, ஆனால் அது எப்படி மக்கள்கிட்ட விற்கணுன்றது தெரியாது, எப்படி பாதுகாக்கணும் தெரியாது, எப்படி ரியலாக தரமான சர்வீஸை கொடுத்து உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஸ்ட்ராங்காக வைக்கணும்னு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ இந்த 4 பில்லருமே ஆஸ் அ ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர், ஓகே, அதர் 3 கேட்டகரி பீப்புள் மஸ்ட் டு லேர்ன் சேல்ஸ். ஓகே, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா ஒரு பொருளை உருவாக்க தெரிஞ்சவராக இருக்கலாம், அல்லது பாதுகாக்க தெரிஞ்சவராக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு அந்த ஒரு பொருளுக்கான சர்வீஸ் நல்லா சூப்பராக கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கலாம், அண்ட் சேல்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சவராக இருக்கலாம். ஓகே, இந்த 4 ரொம்ப முக்கியம் சேல்ஸு. அண்ட் இந்த 4மே ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4ஐயுமே நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு கேட்டகரி நீங்கள் எடுத்துட்டா கூட ஒரு 1 to 2 இயர்ஸ் எடுத்துட்டா கூட ஓகே, மேக்ஸிமம் 5 to 8 இயர்ஸில் ஒட்டுமொத்தமாகவே கற்றுக்கலாம். ஆனால் நிறைய பேர் ஒன்றை மட்டுமே வச்சுக்கிட்டு அதை மட்டுமே கடைசி வரைக்கும் வச்சு ஓட்டிக்கிட்டு ஸோ பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியாமல் அவங்களும் கஷ்டப்பட்டு, ஸோ வீட்டில் இருக்கவங்களும் கஷ்டப்பட்டு, எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்தி தொழிலை வந்துட்டு லாஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வராங்க. ஸோ இந்த தொழில் லாஸ் ஆகிறதுக்கு மெயின் கான்செப்ட் இந்த 4 பற்றின அறிவு இல்லாத அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன். அப்போ 4ஐயுமே ரொம்ப ரொம்ப சீரியஸாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்கள் தொழிலில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த 4ஐயுமே கற்றுக்கிட்டுன்றதை நான் நம்புகிறேன். ஸோ எனிவே டியர் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் டீப்பாக கற்றுக்கணும் அப்படின்னா இந்த 4 விஷயத்தையும் டீப்பாக கற்றுக்கிட்டு உங்களுக்கான ஒரு தொழிலை ஒரு தரமான ஓகே நல்ல ஒரு இறை தொழிலாக ஓகே நம்மளுடைய பிஸ்னஸ் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இறை தொழில், அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டிவைன் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டிவைன் ஆண்டர்ப்ரனர்ஸ், டிவைன் வெல்த்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு தரமான ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வந்துட்டு ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக உலக மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாலும் அதுலேருந்து நீங்கள் ஜீரோலேருந்து ஒரு ஸ்டார்ட் அப்லேருந்து அப் டு நீங்கள் முழுசாக டெவலப் ஆகிற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். யாரெல்லாம் ரியலாக சீரியஸாக இருக்கீங்களோ இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ட்ரைனிங்கை எடுத்துக்கலாம். செலக்டட் பீப்புள் மட்டும் அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போவாங்கன்றத சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அப்கமிங்கில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், டேக் கேர். பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறைய நண்பர்களுக்கான ஒரு கிளாரிட்டியை இந்த வீடியோ கொடுக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ பிஸ்னஸில் சிரமத்தில் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் கொடுக்கலாம். டேக் கேர், பாய், தேங்க்யூ டியர் லீடர்ஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ். டேக் கேர்.